என்னுடைய கணவர் தியாகு, அவரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர். மனித உரிமை போராளியாகவும் தமிழ் தேசிய தலைவராகவும் அடையாளம் காட்டிக்கொள்பவர். சரியாக நவம்பர் 23ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு 3 மாதம் ஆகுது இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அவர் எங்கே போனார், எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அவர்கிட்ட தகவல் இல்லை. நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அவருடைய செல்பேசியை அணைச்சி வச்சுட்டாரு. அதாவது திட்டமிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டார். அதான் சரியாக சொல்ல போனால். நான் அதுக்கு நடுவில் இந்த 2 மாதங்களாக நான் தமிழ் தலைவர்கள், ஒரு முக்கியமான இந்த அரசியல் வட்டாரங்களில் இருக்கிறவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரையும் அணுகி நான் நியாயம் கேட்டேன். அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் எந்த பேச்சுவார்த்தைகளையும் வரமாட்டேங்கிறாரு. அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் நான் அவரை தேடி, அவருடைய அலுவலகம் இது முன்னால் அவருடைய அலுவலகமாக இருந்தது, இப்போ எப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சவரை இது அவருடைய அலுவலகங்கிறதுனால நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்னுடைய மகனும் நானும் தான் இருக்கோம். அவர் காணாமல் போக முடியுமா? ஒரு சமூகத்தில் இவ்வளோ ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நானும் பொது வாழ்க்கையில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை, எது இத்தனை பேர் இருக்காங்க, யாரும் பேச மாட்டாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கே இந்த அவல நிலை அப்படின்னா சாதாரண தமிழ் பெண்ணுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இது நியாயம் கோரி நான் இங்கே வந்திருக்கேன். நியாயம் கோரி நான் வந்திருக்கேன். அவர் ஏதோ சட்ட ரீதியாக தீர்த்துக்க போகிறேன், நான் விவாகரத்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறதாக எனக்கு காத்து வாக்கில் செய்தி வந்தது. அதை நான் நம்பலை. சட்ட ரீதியான தீர்வு வேண்டுமான்னு எங்கிட்ட அவர் கேட்கல. எங்கிட்ட கேட்டிருக்கணும். நான் சமூக ரீதியான தீர்வைத்தான் கோருவேன், மக்கள்கிட்ட தான் கோருவேன். இது என்ன நியாயம், இதில் என்ன நடந்தது, இவர் எதற்காக வீட்டை விட்டு ஓடினாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லி ஒரு நடுநிலையாளர்கள் கொண்ட குழு அமைக்கணும். இதோடைய பிரச்சனை என்ன? 2012 இதே மாதிரி ஓடினார், வீட்டை விட்டு ஓடினார். 12 நாட்கள் கழித்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அப்போ கூட்டிட்டு வரும்போது பெரிய தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் அவரை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அறிவுரை கூறி, நல்ல அறிவுரை கூறி, இது உங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய அரசியலுக்கும் கேடுன்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனாலும் எந்த மாற்றமும் அவரிடம் இல்லை. மீண்டும் போயிருக்காரு. இது மாதிரியே நான் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. உண்மையில எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. பாடி எழுதணும், குழந்தைய பார்க்கணும், வீட்டை நிர்வகிக்கணும், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இதுவரை அவர் இயக்கம் நடத்துறதா இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அது என்னுடைய செலவில் தான் பண்ணியிருக்காரு. 20 ஆண்டுகளாக நான் தான் அவருக்கு உழைத்து கொடுத்துருக்கேன். அவர் எந்த விதமான சம்பாத்தியமோ வீட்டுக்கான பொருள் ஈட்டியதோ கிடையாது. அவரை நான் தான் பாதுகாத்துருக்கேன். அப்போ அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லையா? திடீர்னு வருவார், கல்யாணம் பண்ணுவார், திடீர்னு விட்டுட்டு போவார் அப்படிங்கிறது என்ன விதமான நியாயம்? அந்த நியாயத்தை நான் மக்களிடம் கேட்குறேன். அதாவதுங்க, எங்கே இருக்காரு, காணாமல் போயிட்டாருன்னா நம்ம போலீஸ்கிட்ட போகலாம், காவல்துறைக்கிட்ட. ஓடி போகிறவர்கிட்ட பற்றி என்ன, திட்டமிட்டு ஓடி போய் தலைமறைவாக இருக்கிறவரை போய் நீங்கள் என்னன்னு சொல்லி காவல்துறையில் கொடுத்தா அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? ஏற்கனவே அப்படிதான் சொன்னார். ஒரு முறை 2012 ஓடி போன போது பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் காணாமல் போயிட்டீங்களான்னு. நான் தலைமறைவாகவில்லை, தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தலைமறைவாகவில்லை, தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் ரொம்ப எளிது. இப்போ கூட நான் சொன்னேன்னு என்ன சொல்லுவார்? நான் தலைமறைவாகவில்லை, தனிமையில் இருக்கிறேன், காணாமல் போகவில்லை, கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன், ஓடி போகவில்லை, ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு அழகான தமிழில் நல்லா சொல்லுவார். அதனால எனக்கு அந்த வார்த்தை விளையாட்டுகளெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு காது புளிச்சு போச்சு. அதனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்கிறதுனால நான் மக்கள் முன்னாடி வந்தேன். 2012 வந்து பெரிய தலைவர் வச்சு சமரசம் பேசினாங்க. உங்களுக்கே நல்லா இருக்கா இந்த கேள்வி? சும்மா சும்மா போகும்போது ஏங்க, இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக சொல்லி திருத்துறதுக்கு இவர் ஊருக்கெல்லாம் பாடம் சொல்கிறாருல்ல. எந்த தொலைக்காட்சி திருப்பினாலும் வருவார், எதுக்கெடுத்தாலும் விவாதம் பண்ணுவார். நீதி, நியாயம், விசாரணை, அறம்னு பேசிக்கிட்டே இருக்கிறவருக்கு போய் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? தூங்குறவரை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? அதனால தான் நான் காவல்துறைக்கும் போகல, தலைவர்கிட்டையும் போகல. எனக்கு அழுத்து போச்சு. 3 ஆண்டுகளாக நான் ஓடி 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 அழுத்து போயிட்டேன். இனிமேல் நான் ஓட மாட்டேன். நான் உட்கார்ந்துருக்கேன், அவ்வளோதான். இனி என்னை தான் தேடி வரணும், நான் போக மாட்டேன். எனக்கு
ஓடி போனவர், சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனவர் வீடு திரும்பணும். அதே மாதிரி திரும்பணும். வீடு பகிரங்கமாக குழந்தைகிட்டையும் எங்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு வீடு திரும்பணும். அது மட்டுமல்ல, ஒரு குழு, நல்ல நடுநிலைமையாளர்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சு கடந்த 20 ஆண்டுகளாக இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இயக்கம் நடத்துறதாக எங்கிட்ட சொல்லியிருக்காரு, இயக்கம் நடத்துறதா எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் 20 ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு, ஏன் எனக்கு இவ்வளவு ஒரு அவல நிலை, இதையெல்லாம் ஒரு குழு வச்சு விசாரிக்கணும் தான் என்னுடைய கோரிக்கை. ஆமா, நான் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் நகர மாட்டேன். என்னுடைய அடிப்படை நியாயம் நான் கேட்கறதுடைய என்ன அப்படின்னா, நான் ஒரு தமிழ் கவிஞர், உங்களுக்கு நல்லா தெரியும், ஊரறிந்த தமிழ் கவிஞர். அப்புறம் தமிழில் தான் பாட்டு எழுதுவேன், தமிழுக்காக, அதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது தமிழை நேசித்தேன், தமிழுக்காக என்னை அர்ப்பணித்து கொண்டேன். இப்போ தெருவுக்கு வந்தேன். அப்போ தமிழ் படித்தா, தமிழுக்காக போராட வந்தால், தமிழுக்காக உழைச்சா தெருவுக்கு வரணுமா? இது என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு நான் தயங்கினேன், நான் அதை கேட்க விரும்பலை. இந்த கேள்விக்கு தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய திராவிட தேசிய அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே பதில் சொல்லணும். தமிழ் படித்தா என்ன மாதிரி கதி தான் வருமா, தமிழுக்காக உழைக்க வந்தவங்களுக்கு தெரு தான் கதியா? இதுதான் என்னோட கேள்வி.